ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சேனக்கிழங்கு வச்சு சிம்பிளாக செம்ம டேஸ்ட்டாக சாம்பார் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு குத்து கருவேப்பிலை பொரிஞ்சதும் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை வதக்கிடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒன்று, தேவைக்கு கல் உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ சாம்பார் பொடி சேர்த்துடலாம். நான் 3 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடியை 1 நிமிஷம் எண்ணெயிலே அடிப்பிடிக்காமல் வதக்கிடலாம். சாம்பார் பொடி சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கொதிக்க விட்டுடலாம். சாம்பார் கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம பருப்பு ரெடி பண்ணிடலாம். 200 கிராம் துவரம் பருப்பை சுத்தம் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சு குக்கரில் 3 விசில் விட்டு ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்துருக்கேன். பருப்பு இந்தமாரி நல்லா மசிச்சு எடுத்துடலாம். 200 கிராம் சேனக்கிழங்க தோலை நீக்கிட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணி வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். சேனக்கிழங்க ரொம்ப குலைவாக வேக வச்சிடக்கூடாது. இப்போ வேக வச்ச பருப்பையும் சேர்த்துடலாம். கூடவே ஒரு லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலையும் சேர்த்துடலாம். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த பருப்பு தண்ணியும் இதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். பத்து நிமிஷமாக சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலை கொஞ்சமாக, ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். சாம்பாரை நல்லா கலந்து விட்டாச்சு. சேனக்கிழங்கு சாம்பார் ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சேனக்கிழங்கு சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாம்பாரை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தை நீரை பெருக்குவோம்.